வாசிச்சு காட்டுங்க. Happy anniversary, my dear Papu. I love you and miss you. ஓகே, இன்றைக்கு என்ன ஸ்பெஷல்? Anniversary. அனிவர்சரியா? எத்தனையாவது அனிவர்சரி? ரெண்டாவது. Wife தான் வைஃப் தான் அனுப்பிடுவாங்க. ஏன் வைஃபை தவிர வேறு யாரும் அனுப்ப மாட்டாங்களா? ஓகே, யாராக இருக்கும் நீங்கள் தான் சொல்லணும். Wife தான் இருக்கும். Wife தவிர வேறு யாரும் அனுப்ப மாட்டாங்க. லவ் மேரேஜ்? லவ் பண்ணி அரேஞ்ச். ஓகே, நம்பர்ஸ் வந்து நீங்கள் பெட்டிக்குலோக்கு வந்தீங்களா? யூனிவர்சிட்டியில். யூனிவர்சிட்டி லவ். வணக்கம். மட்டக்களப்பு ஃபார் த சார்மிங் அண்ட் சர்ப்ரைஸ் டெலிவரி. இன்றைக்கு நாங்கள் கட்டாரில் எங்களுடைய சர்ப்ரைஸ் டெலிவரியை செய்ய இருக்கிறோம். கட்டாரில் வசிக்கிற தன்னுடைய கணவனுக்கு மட்டக்களப்பு திராய் மடுவில் வசித்து கொண்டிருக்கும் மனைவி 2வது திருமண நாள் பரிசுகளை அனுப்பி வச்சிருக்கிறாங்க. ஸோ வாங்க நம்ம அவங்கள போய் மீட் பண்ணலாம். நடுவினில் ஓர் தெருவினில் மிதவெயிலினில் இத வெளிச்சத்தை மழை வரும் என உனை தரும் என அண்டத்தின் எண்ணம் என்னென்ன என நீ அமைத்திடும் வீட்டுக்குள்ளுள்ள பூச்செடிகளின் பூக்களை வெல்ல சுருள் முடியுடன் இரு மகன்களை இறை வழங்கிட இவை நிறைந்திட கட கடவென கவிதைகள் என கதை வளர்ந்ததும் அவள் மலர்ந்ததும் மறுமுறை இருமுறை உன் பிறவியை கிடைக்கணும் அவர்களுக்குமே உன் முகம் கொண்ட இரு மகள்களை இறை அருளிட அனைவரும் அழகிய சுய படங்களை எடுக்கவே பக்கத்துல நான் பாடுக்க வழி சொல்லம்மா. ஓ ரத்தத்துல பத்தடுக்க விதி விடம்மா. தீமா 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 தீமா. ஹாய், வணக்கம் அண்ணன். வணக்கம். ஓகே, நாங்கள் பெட்டிக்குலோ ஃபார் த சார்மிங் ஒன் சர்ப்ரைஸ் டெலிவரியிலேருந்து வந்திருக்கோம். இன்றைக்கு என்ன ஸ்பெஷல்? அனிவர்சரியா? எத்தனையாவது அனிவர்சரி? ரெண்டாவது. ஓகே, உங்களோட அனிவர்சரியை சிறப்பிக்கிறதுக்காக கிஃப்ட்டுகள் வந்திருக்கு. முதல் கிஃப்டை பார்க்கறதுக்கு முதல் கதைப்போம். யார் அனுப்பியிருப்பாங்க? வைஃப் தான் அனுப்பிடுவாங்க. ஏன் வைஃபை தவிர வேறு யாரும் அனுப்ப மாட்டாங்களா? அனிவர்சரினாலே வைஃப் தான் அனுப்புவாங்க. சான்ஸ் இல்லையா? வைஃப் எங்கே இருக்கிறாங்க? வெட்டிக்குள்ளேருந்து வரல. அவங்களோட பேர் என்ன? நவீனா. உங்களோட பேர்? ஜனனன். சரி, ஓகே. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சார்மிங் ஒன் சார்பில் உங்களுக்கு வாழ்த்துக்கள். கொஞ்சம் வெயிட்டாக இருக்கு, கொஞ்சம் நேரம் வச்சுக்கொள்ளுங்க. ஓகே, யாராக இருக்கும் நீங்கள் தான் சொல்லணும். ஓகே, சரி, அதை வைங்க. இதில் வெயிட்டாக இருக்கும். ஓகே, காதல் திருமணமா இல்லாட்டி அரேஞ்ச் மேரேஜா? லவ் மேரேஜ். ஓகே, எத்தனை வருஷம் காதல்? 2 years. எங்க நீங்க ஃபர்ஸ்டா கண்டீங்களா இல்லாட்டி அவங்க ஃபர்ஸ்டா கண்டாங்களா? நீங்க பெட்டிக்குலோக்கு வந்தீங்களா? யூனிவர்சிட்டியில. யூனிவர்சிட்டி லவ். ஓகே, யாரை ப்ரொபோஸ் பண்ண ஃபர்ஸ்டா? உடனே ஓகே சொல்லிட்டாங்களா இல்லாட்டி எத்தனை மாசமா? ஓகே சொன்னாங்க. சரி, சொல்லுங்க உங்களோட வைஃபை பற்றி. காதல் திருமணம். எத்தனை வருஷம் காதல் இருந்தீங்க? 2 years காதல். இப்போ வெட்டிங் பண்ணி 2 years, அப்போ 4 years டோட்டல். உடனே எல்லாம் முடிஞ்சு. எத்தனை வருஷம் நீங்கள் இப்போ கத்தாருக்கு வந்து? 2 வருஷம். அதுக்கு முதலும் இருந்தீங்களா? 1 year முடிஞ்சு. டென்ஷன் ஆயிட்டீங்க. எதிர்பார்த்தீங்களா அப்படி எல்லாம் வருமாண்டு? எதிர்பார்க்கல. ஃபர்ஸ்ட் டைம். ஓகே ஓகே, ரைட். இது உங்களோட காதல் மனைவி தான் அனுப்பியிருக்கிறாங்க. கொண்டு போய் கொடுக்க சொன்னாங்க. அவங்க சொன்ன விஷயம் ஒன்றில் அவங்களுக்கு ரைட் பண்ணி தந்திருக்கிறோம் உங்களுக்கு. அதை உங்களோட வாயிலை வாசிச்சு காட்டுங்க. Happy anniversary, my dear Papu. I love you and miss you. ஓகே, பாப்பு ஒன்று தானே கூப்பிட்றவங்க? ஓகே, ரைட்.
கடல் கடந்து உங்களை தேடி இவ்வளவு கிஃப்ட் வந்திருக்கு. எதிர்பார்த்தீங்களா? சர்ப்ரைஸ் ஆயிட்டீங்களா? சர்ப்ரைஸ் நான் ஃபர்ஸ்ட் டைம் நான் சர்ப்ரைஸ் ஆகி. ஓகே. இது வரைக்கும் நான் பிறந்து வந்து கேக்கெல்லாம் வந்து கட் பண்ணது கிடையாது. ஓகே. உங்களோட மனைவி அதை அழகு பார்க்கணுமெண்டு ஆசைப்பட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு ரிலேஷன் எல்லாம் இங்கே இருக்கிறாங்களா? வைஃபோட ஃபாதர் பிரதர்லாம் கூட இருக்காங்க. ஓகே, இங்கே இருக்காங்க. இப்போ கடைசியாக மலையாளமும் வந்துட்டேனே கழிச்சு. ஆமாம் ஆமாம். சரி, உங்களோட திருமண வாழ்க்கை இந்த காதல் திருமணம் மாதிரி இன்னும் பல 100 ஆண்டுகள் போகணுமெண்டு ஃபோர்த் சார்மிங் ஒன் சார்பில் நாங்களும் விஷ் பண்ணுறோம். உங்களோட நேரத்தை எங்களுக்கு ஒதுக்கினதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச். திருமண நாள் வாழ்த்துக்கள். உங்களோட நேரத்தை ஒதுக்கினதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி.